திருச்செந்தூர் செல்லும் பொழுது மூவர் சமாதி கட்டாயம் போங்க. திரும்பி வரும் பொழுது மனதில் மேஜிக் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மனதில் மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையிலையுமே அந்த அற்புதம் நிகழும். ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இடம் இந்த மூவர் சமாதி. ஏற்கனவே இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றிய ஒரு பதிவு போட்டிருக்கோம். திருச்செந்தூர் கிளம்பி அங்கே போய் முருகரை வணங்கும் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படி வழிபடுவது, முதல்ல திருச்செந்தூர்ல யாரை வழிபடுவது அப்படின்ற அனைத்து விதமான ஒரு விஷயங்களும் அந்த பதிவுல இருக்கு. இதுல அந்த மூவர் சமாதி பற்றி நம்ம சொல்லல. எல்லோருமே கேட்டீங்க மூவர் சமாதி ஏன் சொல்லல அப்படின்ட்டு. அதை தனியா ஒரு பதிவாக சிறப்பாக போடலாம் அப்படின்றதுனால நம்ம அந்த பதிவுல போடல. இப்பொழுது அந்த மூவர் சமாதியை பற்றிய அற்புதமான தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம். திருச்செந்தூர் கோவில் கட்டியவர்கள் பாத்தீங்கன்னா மூவர் கிடையாது, ஐவர்கள், 5 சித்தர்கள். மேலும் 20 சமாதியும் எங்கு இருக்கு அப்படின்றதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ்.